நான் சென்னையிலேருந்து வரேங்க ஐயா. சரிம்மா. இப்போ பெங்களூரில் இருக்கேன். சரி. பொண்ணு குழந்தை பிறந்திருக்கு, அங்கே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். பொண்ணு கட்டு உடைக்கணுன்றாங்களே, என்ன ஆகுதுன்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அப்புறமா சரி சொல்லிட்டு நான் கட்டு உடைக்கிறேன் அப்படின்னு அதுக்கு இவ்வளோ ஆகும், ரூபா ஆகும் அப்படிலாம் சொன்னாங்க அந்த அம்மா. ஆனால் வந்துட்டு என்னவோ அந்த கடவுள் வந்துட்டு எதுலேயுமே என்னை விடலாங்க. ஏதாவது ஒரு காரணத்தில் என்னங்க அந்த 2-3 பேர்கிட்ட என்னை விடவே இல்லை. கடைசியில் என்னை கொண்டு வந்து சேர்த்துது இந்த பாதையில் தான். அப்போ தான் நான் உண்மையாக நான் வந்து இவ்வளோ வருஷம் நான் அந்த கடவுளை நினச்சதோட பலன் என்னை கடவுள் வந்து ஒரு நல்ல குருக்கிட்ட கொண்டு வந்து என்னை சேர்த்துக்கிட்டு இருக்காரு. கடவுள்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைவுகளுக்கு தான்மா. சரிங்க. எப்பவுமே இந்த மாதிரி சில பேர் சமாதிகளுக்கு போவாங்க, மகான்களுக்கு ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபடுவாங்க. சில பேர் கோயிலுக்கு போய், ஆனால் அவங்களுக்கு வேறு எதுவும் அந்த பாதை தெரியாது. அந்த மாதிரி போய் வழிபட்டதால தான் இந்த மாதிரி இடங்கள் தெரிஞ்சு வர்றது. நீ அதெல்லாம் தெரியாமல் கோயில் குளத்துக்கு போகாமல் வீட்லேயே இருந்தீங்கன்னா நீ இந்த இடமும் தெரிஞ்சிக்க மாட்டே, உன்னை பற்றியும் தெரிஞ்சிக்க மாட்டேன். எப்போவுமே மனுஷ வாழ்வுன்றது 2 விதம்தான், சந்தோஷம் ஒன்று, துக்கம். இதுதான் உலக வாழ்வு. ஆனால் இந்த அமைதின்னு பேசுவாங்க, யாருக்கு மனசுலேயும் அமைதி கிடையாது. அமைதி வேணும்னா இந்த பாதையில் எவன் போகிறானோ அவன் மட்டும்தான் சந்தோஷத்தையும் மறந்துடுவான், துக்கத்தையும் மறந்துடுவான், அமைதியாக வாழ்வான். அந்த அமைதியான வாழ்க்கை தான் ஆண்டவங்கிட்ட சேர்க்கணுமே தவிர துக்கமான வாழ்க்கையோ சந்தோஷமான வாழ்க்கையோ கடவுள்கிட்ட சேர்க்காது மனுஷனை. அமைதியான வாழ்வு தான் கடவுள்கிட்ட சேர்க்கும். ஏன்னா துக்கத்தில் இருந்தாலும் நீ உன் துன்பத்தை நினச்சி தான் துக்கப்பட போகிற, சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்கு நடக்கிற ஆடம்பரத்தை நினச்சி தான் சந்தோஷப்பட போகிற, கடவுளை நினைக்க போகிறதே இல்லை. அமைதியாக ஒரு மனுஷன் வாழும்போது தான் கடவுளை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான். அந்த கடவுளை யோசிக்க தான் இந்த மாதிரி இடத்துங்களை எடுத்துன்னு வந்து விடுறது. அது ஒரு நல்ல பாதையை வகுத்து கொடுக்குறது. அதுக்கு அந்த இளமை, நான் அதனால தான் சொல்கிறது, கோவிலில் சாமி கிடையாது, ஆனால் சாமி இல்லைன்னு கும்பிடாது இருக்கக்கூடாது. ஏன்னா கோவிலில் இருக்கிற சிலையை நீ கல்லுன்னு நினச்சிக்கின்னா அது கல்லாக இருக்கும், கடவுள்னு நினச்சிங்கன்னா அது கடவுளாக மாறிடும். ஆண்டவனே எப்படி பண்ணுறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கடவுளை சொல்கிறாங்கல்ல. ஒருத்தர் புலியார் தான் கடவுள்ன்றாங்க, ஒருத்தர் பெருமாள் தான் கடவுள்ன்றாங்க, ஒருத்தர் சிவன் தான் கடவுள்ன்றாங்க, ஒருத்தர் முருகர் தான் கடவுள்ன்றாங்க. இதுக்கு என்ன காரணம்? இத்தனை விதமான கடவுள்களாக குடும்பமாக பண்ணின்னுக்குதாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா நமக்கு தெரியும். கடவுள் வந்து மனிதனுடைய மனம் எப்படி விரும்புதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கடவுள் காட்சி கொடுக்குறாரு. அந்த காட்சிகள் பார்த்தது முன்னால் அதை அவங்க மனம் விரும்புது இல்லையா? இது அழகாக பாம்பன் சாமி ரொம்ப அழகாக சொல்லுவார். எல்லாரும் ஒவ்வொரு கடவுளை சொல்கிறாங்க, நீ முருகர்னு சொல்லிங்கிறியப்பா, இது என்னப்பான்னா எல்லாம் ஒரு பொருள் தான்ப்பா, எனக்கு பிடிச்ச பேர் அது வச்சுக்கினேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறார். அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றி நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கின்றார். பெருமாள் என்றதோ அதுதான், முருகன்றதோ தான், சிவன்றதோ தான், சக்தின்றதோ தான். ஆனால் எனக்கு பிடிச்ச பேரை வச்சுக்கினேன். இப்போ 4 வீடு இருக்குது, நம்ம புத்தனங்கிற இடத்துல 4 வீடு இருக்குது. 4 வீட்லேயே 4 குழந்தைங்க பிறந்துக்குது. 4க்கு நம்ம வச்சுக்கிற பேரை வச்சுக்கிறாங்க, அவங்க ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் எல்லாமே குழந்தைங்க தான், பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக வச்சுக்கிறோம். அது மாதிரி கடவுள்ன்றது ஒரு பொருள் தான், அதுக்கு மனிதனுடைய மனம் ஏங்குற மாதிரி அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கினானே தவிர கடவுள் அத்தனை விதமாக இல்லை. உலகத்துக்கே ஒரு கடவுள் தான், அதுதான் இந்த உலகத்தையே இயக்குது. அது எப்படி இருக்குதுன்னா இந்த கிரகங்கள்லாம் கடந்து நிற்கிது. அது எதால் வழிபட முடியும்? மதத்தால் வழிபட முடியுமா? மதத்தால் வழிபடுவோம். ஜாதியால் வழிபடுமா? ஜாதியாலையும் வழிபடுவேன். சந்தோஷத்தால் வழிபட முடியுமா? அதுவும் முடியாது. துக்கத்தாலையும் முடியாது. அமைதியால் மட்டும்தான் ஆண்டவனை அடைய முடியும். அந்த அமைதியை நேரத்துக்கு தான் இங்கே சொல்லி கொடுத்துன்னுக்குறோம்மா. அதனால் அந்த பாதையில் போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல கடைசி காலம் நல்லா இருக்கும். எந்த துன்பத்திலையும் மடாத, எந்த துக்கத்திலையும் விழாமல் வாழ்வீங்க. இல்லைன்னா இப்போ நல்லா இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், சில நேரத்தில் எப்போ துக்கம் வருது என்னது, கடைசியிட்ட காலத்தில் தள்ளாடும் போது நமக்கு ஐயோ யாருமே இல்லைன்ற நினைப்பு வரும். அந்த நினைப்புக்கு கடவுள் இருக்கிறான்ற நினைப்பு உண்டாக்கணும்னா அது இப்போதுலேருந்து நீங்கள் அதில் போனீங்கன்னா தான் அந்த நினைப்பு வரும். அதனால அந்த மாதிரி பயணம் இந்த பாடத்தில் அது சத்தியமாக வந்துடுச்சு எங்களுக்கு. அதுதான் இது வந்துட்டு என்ன, எந்த ஜென்மத்தில் நாங்கள் வந்து புண்ணியம் பண்ணமோ உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு குரு கிடைக்கிறதுக்கு நிஜமாவே நான் வந்து 7 ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கணும். ரொம்ப சந்தோஷம். அப்படிதான் ஏன் நான் நினச்சிட்டு போகிறோம். அப்புறம் நாங்கள் என்னோட அனுபவம் ஒன்று சொல்கிறேங்க ஐயா. நான் மதாவில் உபதேசம் வாங்கினேன். வாங்கிட்டு 1 வாரம் இருக்கோம். நைட்டில் அப்படி தான் திடீர்னு ஒரு கனவு வந்தது. அதில் எப்படின்னா ஒரு பெரிய கிரவுண்டு இருக்குது, அதில் நீங்கள் நிற்கிறீங்க ஒரு ஓரமாக, ஆனால் நிர்வாணமாக தான் இருக்குங்க. அது சைடில்
ஒரு பக்கம் வந்து யோகம் சொல்லித்தராங்க, ஒரு பக்கம் வந்து இது அந்த கம்பம் சுற்றுவாங்களே அதெல்லாம் சொல்லித்தராங்க ஐயா. அவ்வளோ பெருசு டக்குன்னு வந்தது. அதோட நானும் செய்வதில்லை இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கே யார்ட்டையும் சொல்லலை. அதை இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான். அப்புறம் ஒரு வாட்டி நீங்கள் வந்து பேசும்போது உங்களுக்கு சிலம்பம் தெரியும்னு சொன்னீங்க. எனக்கு ரொம்ப ஷாக்காக போச்சு. ஐயாவை நம்ம அந்த மாதிரி அங்கே பார்த்தோம், சிலம்பம் கற்றுத்தராங்க ஒரு இடத்துல யோகம் பண்ணுறாங்க. அது பேர் கடைசியில் ஐயா வந்துட்டு சிலம்பம்லாம் நான் கற்றுக்கிட்டேன், நான் அப்படி இருந்தேன்னு ஒரு இதில் சொன்னேன் இங்கே வீடியோவில். அப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்காக போச்சு. தெரியவே தெரியாது எனக்கு அதை பற்றி. ஆனால் கனவுல அந்த மாதிரி வந்திருக்கீங்க நீங்கள். எனக்கு அது வந்து என்ன மிராக்களோ என்னவோ எனக்கு தெரியலைங்க ஐயா. எப்போவுமே நம்ம மனம் உண்மையான விஷயத்தை நம்பி பயணம் பண்ணும்போது சில உண்மைகள்லாம் நமக்கு தெரியாமையே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தெரிகிற விஷயங்கள் இது வந்து நான் இளமையிலேருந்து எல்லா விதத்துலேயும் பாக்ஸிங்லேருந்து சிலம்புலேருந்து ஞானத்துலேருந்து எல்லாத்துலேயும் ஈடுபட்டேன். கடைசியாக எல்லாமே போய் கடவுள் பாதை ஒன்று தான் மெய்யின்னுட்டு இந்த கடவுள் பாதையில் நின்று இருக்கிறேன். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனமாக கட்டியிருக்கிறோம். இதுக்கு பல ஆயிரம் பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அந்த உதவியால் இவ்வளோ பெருசாச்சு. இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் உட்கார்ற அளவுக்கு இங்கே இடம் உருவாச்சு. அதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிறைய உதவி பண்ணாங்க, சீடருங்க உதவி பண்ணாங்க. அந்த உதவியால் தான் இவ்வளோ பேர் ஸ்தாபனம். சாப்பாடு போட முடியாது, மணி 4 மணி ஆகிடும். 12 மணிக்கு ஆரம்பித்தா 4 மணி ஆகும். சுகர் பேஷண்ட் இருப்பான், 12 மணிக்கு சாப்பிட்டு பழக்கப்பட்டிருப்பான். சாப்பிட கஷ்டமாக இருக்குது, போட முடியல அப்படின்ட்டுக்காக இன்றைக்கி 60 சதுரம் இடம் கட்டி டைனிங் ஹால் கட்டியிருக்கிறோம். இன்றைக்கி ஒரே டைம் 200 பேர் சாப்பிட்ற மாதிரி கல்யாண சத்திரம் மாதிரி கட்டியிருக்கிறோம். இதெல்லாம் எப்படி உருவாச்சு? நம்ம வாழும்போது உலகத்துக்கு ஏதாவது செய்துட்டு போயிடணும். நமக்கு எப்போ வேணாலும் மரணம் வரலாம், ஆனால் வாழறதுக்குள்ளே என்ன செய்ய முடியும் அதை செய்திடணும் அப்படின்னு தான் செய்துன்னுக்கிறேன். என்ன அது நல்ல காரியங்கள் செய்யணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம பிறந்தது இந்த உலகத்தில் எதையாவது ஒரு அடையாளம் பண்ணி வச்சுட்டு போயிடணும். அதை தான் பண்ணின்னு இருக்கிறோம். இந்த அடையாளத்தாலே இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் உபதேசம் வாங்கியிருக்கிறாங்க. எவ்வளோ பேர் அதை நல்ல பலன் அடைஞ்சு இருக்கிறாங்க. அந்த வழியை நம்ம காட்டி கொடுக்குறதே ஒரு பெரிய சந்தோஷம்தான். இதனால் இது காசுக்கோ பணத்துக்கோ இது விற்கிற பொருள் கிடையாது. இது இன்றைக்கி புக்கு படிச்சுட்டு எல்லோரும் உபதேசம் கொடுக்குறோன்னு ஹோட்டலுங்களில் கொடுத்துங்கிறாங்க. இதெல்லாம் அப்படி கொடுக்கக்கூடாது. அப்படிலாம் முறை இல்லாமல் போகக்கூடாது. முறையோட குரு உபதேசன்றது தனித்த குரு சீடனுக்கு சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் இது. அப்படி சொல்லிக் கொடுத்தா தான் அவனுக்கு புரியும். கூட்டம் கூட்டிலாம் சொல்லிட்டு போக முடியாது. இது என்ன மத சபையாக? இது மத சபையாக இருந்தால் கூட்டமாக என்ன பேசிட்டு போகலாம். இது ஆன்மீகம், தெய்வீகம். அது வந்து சரியாக போனால் தான் போக முடியும். அதனால் நீங்கள் சரியாக போங்க, பின்னாடி உங்களுக்கு அது தைரியத்தை கொடுக்கும். உங்களோட ஆசீர்வாதம் வேணுங்க ஐயா. அப்புறம் இன்னொன்று, எப்படி நான் எல்லாம் இந்த பாதையில் போயிட்டு எல்லாம் நல்ல பாடம் பண்ணி இந்த ஆசிரமத்துக்கு நம்ம சேவை செய்யணும் கடைசி காலம் வரைக்கும். எனக்கு என்னோடய ஆசையை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேங்க ஐயா. அப்புறம் இன்னொரு கேள்விங்க ஐயா. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து பெரிய பொண்ணு, என் தங்கச்சி இருக்காங்க, தம்பி இருக்காங்க, 3 பேர். இப்போ நாங்கள்லாம் ஒரே கொஞ்சம் தள்ளி நான் இருந்தேன். எங்கள் அத்தை பிள்ளை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். என் தங்கை வந்து மேலேயே இருந்தாங்க. தம்பி வந்து கல்யாணம் பண்ணதும் தனியாக போயிட்டாங்க. அதனால் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரே பையன் ரொம்ப செல்லமாக வளர்த்து பொண்டாட்டி வந்ததும் விட்டுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த ஃபீலிங்கில் அவங்க ரொம்ப கோவத்தில் இருந்தாங்க புள்ள மேலேயே. 2வது குழந்தை பிறந்து கூட போய் பார்க்கல யாருமே. நாங்கள் ஒரு ஆள் தான் போய் பார்த்துட்டு வந்தோம். அவ்வளோ அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா இறந்துட்டாருங்க. அப்போ வரப்போ கூட எங்கள் அம்மா வந்து என் தம்பி கையால் எதுவும் பண்ணக்கூடாது, அவ்வளோ வைராக்கியமாக இருந்துட்டாங்க. அவங்க அவ்வளோ மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அந்த பொண்ணு வந்து போனதுக்கப்புறம் எங்கள் அம்மாவையும் எதுவும் மதிக்கலை, கூப்பிடவும் இல்லை. இப்படி இந்த தர்ம சங்கடத்தில் நாங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம் எல்லாருமே. இப்போ நாங்கள் பொண்ணுங்க தான் பார்த்தோம். அப்போ கடைசி காலத்தில் கூட ஒரு வருஷமாக அவர் கொஞ்சம் படுக்கையாக தான் இருந்தார். பகலில் வந்து என் தங்கை எங்கள் அம்மாலாம் பார்த்துப்பாங்க, ராத்திரியில் நான் போய் பார்த்துட்டேன். அப்படி தான் இருந்தோம். இறந்துட்டார். இப்போ அவங்க வந்து சொத்து வச்சுருக்குறாங்க இல்லையா, அதை பிரிக்கிறேன்னு